தினம் ஒரு தியானம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119 வசனம் 113. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்றான் தாவீது. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவத்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்றான் பிரசங்கி. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் என உரைத்த எரேமியா தீர்க்கதரிசி. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும் என போதித்த ஆண்டவர் இயேசு. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகும் இந்த உலகம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல். பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்காதிருங்கள். உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் இவைகளையே சிந்தியுங்கள். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென்.